அண்மைச் செய்தி. கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சென்னை எழும்பூரில் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு மறுதேர்வின்றி பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பது அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆசிரியர்கள் தற்போது சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆசிரியர்கள் தற்போது சென்னை எழும்பூரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். லாவண்யா, சொல்லுங்க, ஆசிரியர்களின் போராட்டத்திற்கான முக்கிய காரணம் என்ன? எவ்வளவு ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? வணக்கம். நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் இன்று எழும்பூரில் இருக்கக்கூடிய எல்ஜி ரவுண்டானா அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடந்த 2013 முதல் 2022 வரை 4 முறை தகுதி தேர்வுகளை எழுதியிருக்கிறார்கள். கடந்த 13 ஆண்டுகளாக பணி நியமனம் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை. தேர்வுகள் மட்டுமே நடைபெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் தொடக்கப்பள்ளியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த 2021 முதல் 2024 வரை அறிவித்த மொத்த காலி பணியிடங்களினுடைய எண்ணிக்கை 14,038 தான் இருக்கிறது. மேலும் தற்காலிக ஆசிரியர்களாக சுமார் 14,000 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகிற சூழலில் 4 முறை தகுதி தேர்வுகள் எழுதியும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணியாணை வழங்காமல் திமுக அரசு காலம் தாழ்த்தி வருகிறது. இந்நிலையில் 20,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு 2,457 ஆசிரியர்களுக்கு மட்டும் பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வை எழுதிய பெண்கள் 80% இருக்கிறார்கள். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என சொல்லிக் கொள்ளக்கூடிய திமுக அரசு தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையில் வஞ்சகத்தை நிகழ்த்தி வருகிறது என ஆசிரியர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அட்டைப்பூச்சி போன்று 13 ஆண்டு காலத்தை இந்த அரசானது உறிஞ்சிவிட்டது. எங்களுக்கு பணியாணை வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எந்தவித பலனும் கிடைக்கவில்லை என்று ஒரு மன உளைச்சலில் தற்பொழுது சென்னையை நோக்கி விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 13 ஆண்டுகளாக தகுதியோடு மற்றும் ஆசிரியர் ஆக வேண்டும் கனவோடு 22,000 குடும்பங்கள் சார்பாக இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருவதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆசிரியருக்காக படித்தோம், ஆசிரியர் ஆக வேண்டும் என்று கனவு காண்கிறோம். ஆனால் அதற்கான ஒரு பணியாணையை இந்த அரசு வழங்கவில்லை. தொடர்ந்து வயதை இழந்திருக்கிறோம், காலத்தை இழந்திருக்கிறோம். எங்களினுடைய பிள்ளைகளே எங்களை எள்ளி நகையாடக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் என ஒவ்வொரு ஆசிரியருமே மன உளைச்சலோடு பதிவு செய்து வருகிறார்கள். கனவு காணுங்கள் என இந்த முதல்வர் கூறுகிறார். ஒரு 20,000த்திற்கும் மேற்பட்டோரின் ஒரு கனவாக இருக்கிறது ஆசிரியராக வேண்டும் என்ற கனவு. அந்த கனவிற்கு மட்டும் ஏன் திமுக அரசு செவிசாய்க்கவில்லை என்று மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து பணியாணை கிடைக்கும் வரை, பணி நியமனம் கிடைக்கும் வரை போராட்டத்தில் ஈடுபட போவதாக நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களினுடைய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. ஆசிரியர்களின் போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லாவண்யா.